ஒரு நார்மல் குர்த்திக்கான மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்க வேண்டிய மெஷர்மெண்ட் வந்து ஃபுல் லென்த் வந்து ஷோல்டர்லேருந்து எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். அது வந்து ஃபுல் லென்த். செகண்ட் எடுக்க வேண்டிய மெஷர்மெண்ட் வந்து இந்த ஷோல்டர் போன் டு இந்த ஷோல்டர் போன், தட் இஸ் ஷோல்டர் லென்த். அதுக்கடுத்து செஸ்ட் ரவுண்ட். இங்கே மேலே வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் செஸ்ட் ரவுண்டும், அடுத்தது செகண்ட் செஸ்ட் ரவுண்ட் 2, அதுக்கு கொஞ்சம் கீழேயும் உங்களோட செஸ்ட் பார்ட்டில் அப்பர் செஸ்ட், அதுக்கடுத்து செஸ்ட் பார்ட் வந்து செஸ்ட் ரவுண்ட் 2 எடுத்துக்கணும். அடுத்தது எடுக்க வேண்டியது வந்து ஃபிஃப்த் மெஷர்மெண்ட் விச் இஸ் செஸ்ட் லென்த், வெஸ்ட் லைனு, அதாவது இடுப்போட உயரம் இங்கேருந்து இது வரைக்கும் எடுக்கணும். அந்த இடத்துலேருந்து அதோட ரவுண்டு, இடுப்பு வெஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லுவாங்க, இடுப்பு சுற்றளவுன்னு சொல்லுவாங்க. அடுத்து கட் ஓப்பன். எங்கேருந்து உங்களுக்கு ஓப்பன் வேணுமோ, மேலேருந்து எங்கே வரைக்கும் ஓப்பன் வேணுமோ அந்த இடத்துல எடுக்கிறது தான் கட் ஓப்பன். அந்த இடத்துலேருந்து எடுக்கிற ரவுண்ட் தான் வந்து சீட் ரவுண்ட், அதாவது உங்களோட இடுப்பு ரவுண்டு. அடுத்து வந்து ஸ்லீவ் லென்த். உங்களுக்கு எவ்வளோ வந்து கையோட லென்த் வேணுமோ அதுதான் வந்து ஸ்லீவ் லென்த்து. அந்த இடத்துலேருந்து எடுக்கிறது வந்து கை சுற்றளவு, ஸ்லீவ் ரவுண்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பேக் நெக் லென்த்து, அடுத்து ஃப்ரண்ட் நெக் லென்த் எடுத்துக்கோங்க. அடுத்து ஆர்ம் ஹோல், ஆஸ் யூஷுவல் கை தூக்கிட்டு இங்கே ஆர்ம் ஹோல் லென்த் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு சுடிதார் தைக்கிறதுக்கு தேவையான எல்லா மெஷர்மெண்ட்ஸும் எடுத்துடலாம்.